அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் டெஸ்ட் பேட்ச் கொடுத்துட்டு வரோம். ஸ்டடி மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ என்னுடைய டெஸ்ட் பேட்ச் கொஸ்டினில் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ரேஷன் சர்ச்சிலிருந்து கேட்ட முக்கியமான கொஸ்டின் ஒன்று பார்க்க போகிறோம். இது வந்து கிராஃபிக்கல் மெத்தடில் சால்வ் பண்ணுற கொஸ்டின். ஸோ ப்ராப்ளம்ன்றதை பாருங்களேன். மேக்ஸ் z equal to 4x1 plus 3x2 subject to the constraint 2x1 plus x2 less than or equal to 8, x1 plus x2 less than or equal to 6 and x1, x2 greater than or equal to 0. ஸோ இதில் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 0,0 அதாவது ஆப்டிமல் சொல்யூஷன் ரீச் பண்ணுற பாயிண்ட்ஸ் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. 0,0 2,4 4,0 3,3. ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் அதுக்கு கரெக்டு. ஸோ என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா ஜஸ்ட் இந்த கிராஃப் ட்ரா பண்ணியிருப்பேன். ஸோ இந்த லைன் பார்த்தீங்க அப்படின்னா 2x1 + x2. ஸோ இது 2x1 + x2. ஓகே, இது வந்து x1 + x2 equal to 6, இது equal to 8. இதனுடைய பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் தான் நமக்கு அது 2,4. ஓகே, ஸோ ஜஸ்ட் அந்த பாயிண்ட்டை சப்ஸ்டிட் பண்ணுறோம். இது வந்து 0,0 கார்னர் பாயிண்ட்டு. இந்த பாயிண்ட் உங்களுக்கு தெரியும். இதில் வந்து x1 = 0 போட்டிங்க அப்படின்னா x2 கிடைக்கும், x2 = 18 கிடைக்கும். அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா x2 = 0 போட்டிங்கன்னா x1 = 4ன்னு வரும். ஓகே, ஸோ ஒரு சிலது நீங்கள் அப்படியே ஜஸ்ட் சப்ஸ்டிட் பண்ணால் உங்களுக்கு ஒரு சில ஆன்சர்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த இதில் வந்து ஃபீஸபிள் ரீஜன் வர ரீஜன் பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ரீஜன் மட்டும்தான். ஓகே, மட்டும்தான். ஸோ இதனுடைய இங்கே எட்ஜ் பாயிண்ட் வரும், இதுக்கு இங்கே எட்ஜ் பாயிண்ட் வரும், இதுக்கான எட்ஜ் பாயிண்டிங்கு, இதுக்கான எட்ஜ் பாயிண்டிங்கு. ஸோ கனெக்ட் பண்ணும்போது இது வந்து பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன். இந்த 2, இது ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணினா உங்களுக்கு பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் கிடைக்கும். 2x1 + x2 = 8ம் x1 + x2 = 6 நீங்கள் சால்வ் பண்ணீங்க அப்படின்னா பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் கிடைச்சிடும். சால்வ் பண்ணி பாருங்களேன். ஸோ 2x1 + x2 = 8. இதுக்கப்புறம் x1 + x2 = 6. டேரெக்டாக சப்ராக்ட் பண்ணலாம். அப்போ x1 = 2ன்னு வரும். சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா 4 + x2 = 8ன்னு வரும். ஸோ x2 = 4ன்னு வரும். ஸோ இதான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் 2,4. ஓகே, ஸோ இந்த ரீஜனுக்கு பிலோ இது வந்து இந்த லைன். ஓகே, இது 2x1 + x2 = 8 ஆன லைனுக்கு பிலோ ரீஜன். அதுக்கப்புறம் x1 + x2 less than or equal to 6க்கான பிலோ ரீஜன் பார்க்குறீங்க. ஸோ இது காமன் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ரீஜன்ஸ் பார்த்தீங்கன்னா இது மட்டும் தான் வரும். ஸோ இதான் என்னுடைய ஃபீஸபிள் ரீஜன். ஸோ என்னோட கார்னர் பாயிண்ட்ஸ் தான் வந்து எனக்கு ஃபீஸபிள் பாயிண்ட்ஸ். ஸோ இது வந்து ஒரு பாயிண்ட், இது ஒரு பாயிண்ட், இது ஒரு பாயிண்ட், இது ஒரு பாயிண்ட். ஸோ 0,0 4,0 2,4 0,6. இதில் வந்து இந்த பாயிண்ட்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா இதில் எது மேக்ஸிமைஸ் கொடுக்குதுன்னு பார்க்குறோம். ஸோ பார்க்குறச்ச உங்களுக்கு எந்த பாயிண்ட் மேக்ஸிமைஸ் போகுது? 2,4 தான். ஸோ அப்போது மேக்ஸ் Z வந்து 20, அந்த ஃபீஸபிள் பாயிண்ட் வந்து 2,4. ஸோ இதோட ஃபீஸபிள் சொல்யூஷன் வந்து 2,4. அவ்வளோதான். ஸோ இது போல் உங்களுக்கு டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷனோட கொஷின்ஸ் கொடுத்துருப்பேன், டீட்டெயில் ஆன்சரும் கொடுத்துருப்பேன். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க என்னுடைய டெஸ்ட் பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ப்ரொவைட் யூஜிடிஆர்பிக்கு பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக ஸ்டடி மெட்டீரியல் கொடுக்குறோம். ஸோ யூஜிடிஆர்பியில் வந்து எம்சிக்யூ புக்லெட் தனியாக கொடுக்குறேன், எம்சிக்யூஸ், டெஸ்ட் பேட்ச்சு, அதுக்கப்புறம் யூனிட் வைஸ் ஸ்டடி மெட்டீரியல். ஸோ எல்லாமே அவைலபிளாக இருக்குது. இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இந்த பேக்கை வாங்கி படிங்க. ஸோ யூஜிடிஆர் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஏன்னா அடுத்த அப்பாயின்மெண்ட் அதுதான் வரும். ஏன்னா டெட்டு முடிஞ்சது. ஸோ அடுத்த அப்பாயின்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் வந்து யூஜிடிஆருக்கு தான் வரும். ஸோ எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. டெஃபினட்டாக உங்களுக்கு கால் ஃபார் வர ஆரம்பிச்சிடும். ஓகே, ஃபைன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.